தற்போது வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வருது. அதாவது புயல் சின்னமாக இது நிலை கொண்டிருக்கு. இதை தொடர்ந்து நாளை நவம்பர் 29ஆம் தேதி காலை வரைக்கும் அதே இடத்தில் நிலை கொண்டு பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இது 6 மணி நேரத்தில் புயலாக உருவாகும், 12 மணி நேரத்தில் புயலாக உருவாகுன்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. ஆனால் இதுவும் அது இன்னும் அங்கேயே தான் மையம் பண்ணுது. இதுக்கான காரணம் அதாவது இலங்கை நிலப்பரப்பின் ஊடுருவல் மற்றும் பல்வேறு வானிலை காரணிகள், மேற்கத்திய இடையூறிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலை மற்றும் அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம் என பல்வேறு வானிலை காரணிகள் இந்த சலனத்தினுடன் தொடர்பில் இருப்பதன் காரணமாக தற்போது இது ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கு. அதன் காரணமாக தீவிரமடைவதிலையும் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் கூட வரக்கூடிய நேரங்களில் புயலாக வலு பெறுமா, அப்படியே கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு? குறிப்பாக பார்த்தோம்னா விண்ட்ஃபியர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவு தற்போது கடந்த ஒரு 36 மணி நேரமாக இந்த புயல் சின்னத்திற்கு சாதகமாக இருக்கு. இது இன்று இரவு முதல் சாதகமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. அப்போது இது மீண்டும் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது. டெல்டா மாவட்டங்களில் நேற்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயல் எதிர்பார்க்கப்பட்டதை விட சற்று கிழக்கேவே மையம் கொண்டு விட்டது. அதன் காரணமாக அடர் மேக குவியல்கள் வட இலங்கையின் மீது விழுந்து விட்டது. வட இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதனால் அடர் மேக குவியல்கள் டெல்டாவின் கடல் பகுதியில் நிலவியதனால டெல்டா மாவட்டங்களில் அந்த அதீத மழைப்பொழிவு தப்பிவிட்டது என்றே சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் இந்த புயல் சின்னம் கரையை நெருங்கும் போது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்றால் உடனடியாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இது 20 சென்டிமீட்டருக்கு மேலும் மழை பதிவாகும் என்பதை தான் குறிப்பிடுறாங்க. இருந்த போதிலும் புயல் கரையை கடக்கும் இடத்துல குறுகிய நேரத்தில் தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் சற்று கரையை கடக்கும் இடத்தில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக சென்னையில் 2 நாட்களாக கடல் சீற்றம் ரொம்ப மிகுதியாக காணப்படுது. இதற்கான காரணம் என்ன? இன்னொன்று, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைக்கான நிலவரம் எப்படி வரக்கூடிய 2 நாட்கள்? குறிப்பாக இந்த புயல் மையம் கொள்வதன் காரணமாக, ஒரே இடத்தில் நிலை கொள்வதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதை ஒட்டி நாகை வரைக்குமே கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருக்குது. அடுத்த 2-3 நாட்களுக்கு இந்த கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். கடல் நீர் இயல்பை விட சற்று முன்னேறி வரும். கடல் நீர் ஊருக்குள் புகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சற்று மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடலுக்கு செல்லக்கூடாது. அறிவிப்புகள் மாறி மாறி வருது. புயல் உருவாவதில் தாமதம் என்று கடலுக்கு செல்லக்கூடாது. அதே போல் படகுகளை பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி வைப்பது நல்லது. ஒன்றோடு ஒன்று இணைந்து சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2 நாட்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது தான் நல்லது. கடலோர பகுதிகள் சென்னையில் பெருமழை, ஏன்னா காலையில் தூறல் சாரல் பெருமழைக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய மழை, பெருமழையை விட தீவிர மழை, அதாவது பரவலாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை புறநகர் மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் நவம்பர் 29-30 தேதிகளில் எதிர்பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். ஒரு பெரிய மழைப்பொழிவாக இருக்காது. ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம். அது பாதிப்பை தராது. நீர்நிலைகளில் நீரிருப்பை அதிகரிக்க செய்யும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னையில் இந்த நீர்நிலைகளுக்கு தேவையான மழையே இன்னும் பெய்யல அப்படின்ற மாதிரி இருக்குது. வரக்கூடிய நாட்களில் அது அளவுக்கு மழை இருக்குமா, இல்லை மேற்கொண்டு தண்ணீர் கம்மியாக? அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்குது. அப்படி பார்க்கும்போது டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ள நீர்நிலைகள் கணிசமாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 45% தான் நீர் இருப்பு இருக்குது. இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மழைப்பொழிவையும் நல்ல நீர்நிலைகளில் நீர் இருப்பு அதிகரிப்பதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். டிசம்பரில் பெருமழைக்கான வாய்ப்பு, புயல் போன்ற பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருந்தால் சென்னை உட்பட இப்போ இந்த புயல் சின்னமே புயல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவையும் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவையும் கொடுக்கும். குறிப்பாக சென்னை, கடலூர் இடையே இந்த கரையை கடக்கும் இடத்துல குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் ஒரு மிக்ஜம் போன்ற பெருமழை கிடையாது அப்படிங்கிற ஒரு சாதகமான ஒரு நிலையும் காணப்படுது. இந்த புயல் இதுவே வடகடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அதை தொடர்ந்து டிசம்பர் மாதத்திலும் மழை நிகழ்வுகள் இருக்குது. அதை பார்ப்போம். டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு புயல் சின்னம் உருவாவதற்கான சாதக சூழலும் இருக்குது. அதையும் அருகில் வரும்போது தான் நம்ம உறுதி செய்ய முடியும்.
இயல்பாகவே லானினா ஆண்டுகளில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் குளிர்கால மழை பதிவாகியிருக்கு. இந்த ஆண்டும் லானினா ஆண்டாக பார்க்கப்படுவதன் காரணமாக ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மழைப்பொழிவு நீடித்து பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது.